ஒரு 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 மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தினுடைய அளவு எப்படி இருக்கும்? ஒரு விசுவாசிக்கிற மனிதன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, கணவன் மனைவி என்கிற ஒரு உறவுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். கணவன் மனைவி என்கிற ஒரு உறவு ஒரு மனிதனுக்குள்ளே வந்த பிறகு, கணவன் என்ன சொல்லுகிறாரோ மனைவி அதற்கு என்ன செய்கிறார்கள்? உடன்படுகிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள், நேசிக்கிறார்கள். எல்லாவற்றைக்கும் நமக்கு என்ன செய்கிறோம்? முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அப்படி போகிற அநேகருடைய வழிகளில் சிலர் இடறுதல் உண்டு, சில பாடுகள் உண்டு, சில கஷ்டங்கள் உண்டு. எல்லாவற்றையும் தாண்டி போய் வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு முன்ன சக்ஸஸாய் நாம் நிற்பது தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலகுக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனாய் தாயாய் மாற வேண்டும் என்பது தான் எல்லாருடைய வாஞ்சை. ஒரு பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் நன்கு அறிந்து ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது சரியான விதத்தில் இப்படி செய்தால் நன்றாக இருக்கும், இப்படி செயல்பட்டால் நன்றாக இருக்கும், இதை கற்றுக் கொடுத்தால் நன்றாக இருக்கும், இந்த வஸ்திரத்தை அணிவித்தால் நன்றாக இருக்கும். இதெல்லாவற்றையும் ஒரு பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியான விதத்தில் வழி நடத்துவதற்கு அநேக முயற்சிகளை நாம் ஏறெடுக்கிறோம். இன்னைக்கு பெற்றோர்கள் நினைத்திருந்தா என் பிள்ளை எப்படி வேணாலும் போகட்டு, என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு எந்த பெற்றோர்களும் இருப்பதில்லை. அப்படி யாராவது இருக்காங்களா? இந்த உலகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகளையும் நம்ம பார்க்கலாம். அது கன்றுகளை ஈனும் பொழுது அதை பராமரிக்க வேண்டிய தேவையில்லை, அது தானாகவே அதனுடைய ரொட்டேஷனை கண்டு கொள்ளுகிறது, பண்ணிக்கொள்ளுகிறது. ஆனால் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு சரியான பராமரிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. குழந்தை பெற்றுட்டோம் அவ்வளோதான் நம்ம போட முடியாது. அந்த குழந்தையை சுத்தம் பண்ணணும், அந்த பிள்ளைக்கு வேண்டிய தேவைகளை செய்யணும், அந்த பிள்ளைக்கு வேண்டியதான உணவு நம்ம தான் கொடுக்குறோம். ஆனால் விலங்குகள் அப்படி அல்ல. அது போட்டு 1 மணி நேரம் கழிச்சுன்னா அதுவே போய் என்ன செஞ்சிருது? பால் குடிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம பிள்ளைகள் நம்ம இடத்துல வருகிறதா? தானாக வந்து குடிக்கிறதுமா? இல்லை, நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா நம்மளை போஷிப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதக்காரன் 23வது சங்கீதத்தில் தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவருடைய கோலும் தடியும் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை தேற்றும். கோலுனா அவர் எனக்கு கொடுத்த அதிகாரம், தடி என்பது அவருடைய வசனம், என்னை ஒவ்வொரு நாளும் என்னை தேற்றும். அப்போ ஒரு நல்ல மெய்ப்பனுக்கு கீழே நாம் இருக்கிறோம். நீங்களும் நானும் பிதாவாகிய தேவன் அவர் மெய்ப்பனாக இருக்கிறார், நாம் அவர்களுடைய மேய்ச்சலின் ஆடுகளாக நாம் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? மேய்ச்சலின் ஆடுகளாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக தெரிந்தெடுக்கப்பட்ட பொழுதும் நாம் அநேக நேரம் அவருடைய மேய்ச்சலிலிருந்து விலகி விடுகிறோம். அவருடைய தேவன் என்னுடைய சித்தம். நம்முடைய பிள்ளைகளை பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது பிள்ளைக்கு ஏற்ற துணையை உருவாக்குவதற்கு அநேக முயற்சிகளை நாம் ஏறெடுக்கிறோம். எப்பொழுது நம்முடைய முயற்சிகளை அந்த பிள்ளைகள் வேண்டாம் நாங்களே பார்த்து கொள்ளுவோம் என்று எந்த ஒரு பிள்ளை சொல்லும் பொழுது உங்களுக்கு வேதனை உண்டாகுமா? உண்டாகாதா? நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை செய்து வரும் பொழுது
அந்த பிள்ளை அவருடைய வாழ்க்கையை அவளே தேடும் பொழுது, அதுவும் நல்ல வாழ்க்கையை தேடலை, குடிக்கிறவனாக இருக்கிறான், போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒருவனை அந்த பிள்ளை தெரிந்து கொள்ளுமானால் உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய பெற்றோர்களாகிய உங்களுடைய இருதயம் எவ்வளவு கஷ்டப்படும், உங்களுடைய இருதயம் எவ்வளவு கடினமாய் மாறுமா? கடினமாக மாறுமா, உடையுமா? இருதயம் உடையுமா, கடினப்படுமா? உடைஞ்சிரும் இல்லையா? வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலைமையில நம்ம அந்த நம்பிக்கை அற்று போகும் இல்லையா? நம்ம நினைத்த நினைவுகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் முற்றிலுமாய் உடைக்கப்பட்ட அனுபவத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு புத்திமதிகளை சொல்லிக்கொண்டே இருப்போம். வேண்டாம் 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 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே போல தான் வேதாகமத்தை நீங்கள் திருப்பி கொள்ளும் பொழுது, ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறார். நான் மரித்து போனாலாவது நீ என்ன, நான் உன் மேலே வச்ச விசுவாசம், உன் மேலே வச்ச நம்பிக்கை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் லூக்கா 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம் அது 3-7 வரைக்கும் நீங்கள் ஒரு வாசிக்கலாம். அவர்களுக்கு அவர் சொன்ன ஊமையாவது, அவர் ஒரு ஊமையை அவர் சொல்லுகிறார். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாக, அவர் 100 ஆடு இருக்குதுப்பா, அவைகளில் ஒன்றை காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டுட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவு தேடி திரியானோ? அவன் தேடாம இருப்பானோ? கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு ஆடு தொலைந்து போனதற்காக தேடாமல் யாராவது இருக்குமா? ஒரு 100 ஆடு கர்த்தர் நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்திருக்கிறார், தேடாம நம்ம இருப்போமா? உங்க மந்தையில மேய்ச்சிட்டு வரீங்க, மந்தையை மேய்ச்சி கூடாரத்துக்குள்ள வந்து அடைக்கிறீங்க. சொல்லுங்க, எங்க அடைக்கிறீங்க? கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்து உங்களை அடைக்கிறாங்க. அடைக்கும் போது மேய்ப்பன் எண்ணுகிறார், 1 2 3 4, இப்ப கூட 2 3 ஆத்மாவை காணேன். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, பரவாயில்ல. நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து எல்லாம் வந்தாரா? இயேசு வந்தாரான்னு எனக்கு தெரியல. அவங்க மறுரூபமாக்கப்பட்டு இருக்கப்பட்டார்களோ என்றதும் தெரியல. நம்மளால கைவிடப்பட்ட லிஸ்டானும் தெரியல. அல்லேலூயா. கொஞ்சம் கவனமா தான் பார்க்கணும். எல்லா சபையிலும் லேசா விசாரிச்சு பார்க்கணும். செய்தி முடிஞ்ச பிறகு எங்க சபையில இருந்து 2 பேர், எத்தனை பேர் காணும்? 2 பேர் காணலையா? சரி, அவர் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டார்களான்னு தெரியல. நம்மளால கைவிடப்பட்டவர்களான்னு தெரியுமா? அல்லேலூயா. சரி, அப்போ ஒரு ஆடை காணவில்லை. அப்ப அந்த ஆட்டை காணாத ஒரு மேய்ப்பன் இருதயம் என்ன செய்கிறது? உடைந்து போய், ஐயோ, நான் இவ்வளவு பராமரித்தனே, இவ்வளவு பராமரித்தும் அந்த ஆடு என்னுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்காமல், மந்தையோடு மந்தை இருக்காமல் அதனுடைய சுய சித்தத்தை செய்யும்படி ஓடிவிட்டதே என்று சொல்லி ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் உடைக்கப்படுகிற ஒரு அனுபவம். அது உடைந்து போனது மட்டுமல்ல, அந்த ஆடை எப்படியாகிலும் கண்டுபிடிச்சிடணும், எப்படியாகிலும் மீட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த மேய்ப்பன் எங்கெல்லாம் அலைந்தானோ
அங்கெல்லாம் அவன் மீண்டும் அலைகிறான். ஒருவேளை இந்த இடத்துல மந்தையோடு மந்தை சேர்ந்து ஒத்து போகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. அப்படி ஒத்து போகிற சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுல மாட்டி இருக்கிறது. சத்துரு நம்மளை சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க உடனே நினைச்சிட கூடாது, அதெல்லாம் உண்மையா? எஸ், உண்மைதான். வேதாகமத்தை நம்ம திருப்பிக் கொள்ள போறோம். இன்னைக்கு நாம் நம்முடைய கொம்புகள் எல்லாம் பலத்தின் கொம்புகள். சொல்ல, கொம்புனா என்ன தெரியுமா? பலத்தை குறிக்கிறது. என்னுடைய பலத்தை குறிக்கிறது. போராட வேண்டும் என்கிற பலத்தை குறிக்கிறது. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தை கர்த்தர் நம்ம கொம்புல வைத்திருக்கிறார். ஆனா கொம்பின் அபிஷேகம், உங்களுடைய சுரசின் மேல ஒரு கொம்பின் அபிஷேகம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. காண்டாமிருகத்தினுடைய கொம்பின் அபிஷேகம் மேல இருக்கிறது. விசுவாச வாழ்க்கையை சுரண்டி வைத்திருக்கிற பொருளாதாரத்தை சுரண்டி எடுப்பதற்காக கர்த்தர் உன்னை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். இந்த கொம்பின் அபிஷேகம் எதை காண்பிக்கிறது? மண்ணுக்குள் இருக்கிற சில ஆசீர்வாதங்களை உனக்கு தர வேண்டும் என்று கர்த்தர் உன் மேல சில அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு விசுவாசமானவன் அந்த கொம்பின் அபிஷேகம் செயல்பட முடியாதபடி உன்னை சிக்க வைத்திருக்கிறது. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் எங்க பின்னால ஒரு ஆடு இருக்கிறது. அந்த ஆட்டின் கொம்புல சில சிக்கல்கள் இருக்கிறது. மெய்ப்பன் முன்னதான் போறான். மெய்ப்பன் நினைக்கிறான், என்னுடைய ஆடுகள் எல்லாம் சரியாக தான் போய் கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆடுகள் எல்லாம் சரியாதான் வந்துட்டு இருக்கு. நான் போய் கொண்டே இருக்கிறேன். என் ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கும், என்னோடு கூட வரும் அப்படின்னு ஆடுகளை நம்பி மேய்ப்பன் பண்ண போறாரு. இந்த ஆடு என்ன செஞ்சுச்சு? சிக்கிக்கொண்டது. ஏன்னா அந்த மோரியா மலையில தான் இந்த ஆடு பலி செலுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஏன்னா அங்கதான் எருசலேம் ஆலயம் கட்டப்படும். எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கு என்று சொல்லி சில ஆடுகளை கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஆனால் உன்னை கொண்டு சில திட்டங்களை நிறைவேற்ற விடாதபடி, உனக்கு வேண்டிய பலத்தை குன்ற வைப்பதற்கு, உன்னை தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வரவிடாதபடி, உலகத்தில் இருக்கிற சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடாதபடி சில பிசாசுகள் உன்னுடைய கொம்பை சிக்க வைத்து செயல்பட முடியாதபடி, நீ பலப்பட முடியாதபடி, நீ உயர எழும்ப விடாதபடி உன்னை சிக்க வைத்திருக்கிறது. இப்ப அந்த ஆட்டை குறித்து நம்ம பாருங்க. அந்த ஆடு ஒரு சரீரத்தில் எங்கே சிக்கப்படவில்லை. காலில் சிக்கல, கையில சிக்கல, சரீரத்தில் சிக்கிக் கொள்ளவில்லை. கொம்புல எப்படி சிக்கிச்சு? சில முட்கள் கொம்புல சுத்தி நம்மளை செயல்படாதபடி கர்த்தர் உனக்குள்ள சில பலனை வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று உனக்குள்ள சில பலனை வைத்திருக்கிறார், சில அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசு என்ன தெரியுமா செய்து? உன்னை செயல்பட விடாதபடி, நீ வளர விடாதபடி, நீ உயர எழுப்ப விடாதபடி உன் பலனை குன்ற வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல நீ ஜெபத்துல சாதித்த பலன், பாஸ்டர், ஒரு காலத்துல நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணா கர்த்தர் அவ்வளவு அற்புதத்தை எனக்கு செய்தவர். இன்னைக்கு அதான் அவனுடைய பலன். இன்னைக்கு அந்த பலன் இருக்குதா? அன்னைக்கு என்னுடைய விசுவாசம் எனக்கு ஒரு பலனா இருந்துச்சு. எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோட நான் போராடினேன், காரியத்தை செய்தேன். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு வாய்க்க செய்தார். எனக்கு அந்த விசுவாசம் என்கிற பலன் இன்னைக்கு என்னிடத்தில் இருக்கிறதா? ஒரு காலத்துல ஆராதிக்கும் பொழுது என் இருதயத்தை ஓப்பன ஆராதிச்சேன். ஆவியானவருக்கு என் சரீரத்தை ஒப்பு கொடுத்தேன். ஆவியானவரால் ஒவ்வொரு நாளும் நான் நிரப்பப்பட்டேன். ஆவியானவருடைய பிரசன்னத்தை நான் நிரம்பினேன். இன்னும் அது எனக்கு ஒரு பலனா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பலன்
இன்னைக்கு எனக்குள்ளே இருக்கிறதா? இன்னைக்கு என்னுடைய ஆராதனையில் அந்த பலன், நாளைக்கு ஆராதிக்கும் பொழுது அநேகருடைய கட்டுகள் எல்லாம் உடைந்தது, அநேகர் விடுதலையாக்கப்பட்டார்கள், தேவனுடைய மகிமை எனக்குள்ள அதிகமா இருந்துச்சு, அதனால் அநேகரை கர்த்தருக்குள்ள நடத்த வேண்டும் என்கிற வாஞ்சையும் எனக்கு பெருகியது. ஆராதனை தான் எனக்கு பலன் தான். அந்த ஆராதனையில் இருக்கிற அந்த பலத்தை விசுவாசு கட்டி வைத்திருக்கிறது. ஒருவேளை நான் தேவனுடைய ஆலயத்தில் வந்து பணி செய்கிறதுனால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்கிற பலன் எனக்கு தெரியுமானால் அந்த பலனை விசுவாசு கட்டி வைத்திருக்கிறது. எல்லாருக்கும் இதுல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்க நினைச்சிட கூடாது, எனக்கு எல்லா ஜபத்துல தான் எனக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட காரியத்துல பலனை வச்சிருக்கிறார். சிலர் உபவாசித்து 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 காரியத்தை சாதிப்பார்கள். சிலர் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஏதோ ஒரு பணிவிடையை செய்து சாதிப்பாங்க. ஒருவேளை தேவ மனிதர்களுக்கு கூப்பிட்டு வீட்டு கூட்டம் வச்சு அதன் மூலமா இந்த குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி அந்த வீட்டு கூட்டத்து மூலமா இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும், சாபம் மாறிடும், கட்டுகள் மாறிடும், பலன். இன்னைக்கு அநேக ஊழியர்களோடு சும்மா அப்படி நடந்து போய் வருகிற சந்தோஷமே இன்னைக்கு நம்மிடத்துல இல்லை. ஏதோ ஒரு பலன், நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதோ ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பலத்தில் சத்துரு சில முட்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த முள் உன்னை விட்டு விலகுமானால் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற பலனை கர்த்தர் மீண்டும் தருவார். கர்த்தர் மீண்டும் உனக்கு பலனை தருவார். இன்னைக்கு உன் மேலே வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தில் ஏதோ ஒரு முள் இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. நீ உன்னுடைய இருதயத்தில் எது உனக்கு பலனா இருக்கிறதோ அந்த பலனை கர்த்தர் மீண்டும் கேளு. உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் வந்த போராட்டங்கள் இருக்கலாம். எதில் நீ ஆசீர்வாதத்தை பெற? ஜபத்தினாலையா, உபவாசிக்கிறதுனாலையா, தேவ சமூகத்தில் வந்து இருக்கிறதுனாலையா, விசுவாசத்தினாலையா, ஆராதிக்கிறதுனாலையா? உன் பலன் எதில் இருக்கிறது? இதில் இருக்கிற எல்லாருக்குமே எல்லா காரியத்திலையும் அல்ல, ஏதோ ஒன்றில் உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்கு ஏதோ ஒரு திட்டத்தை உன் மேலே அவர் வச்சிருக்கிறாரு. சிலருக்கு ஆராதிச்சு விடுதலை, அல்லேலூயா, ஜெபித்து விடுதலை, உபவாசித்து விடுதலை, தேவ சமூகத்துக்கு வருகிறதுனால விடுதலை, ஊழியக்காரோடு இணைகிறதுனால விடுதலை. ஆனால் எதில் நீ இணைந்தால் உனக்கு அற்புதம் நடக்கணும் பிசாசுக்கு தெரிந்து உன்னை சிக்க வைத்திருக்கிறான். சில ஆடுகள் கர்த்தர் வைத்த அந்த அபிஷேகத்தை பிசாசு சிக்க வைத்திருக்கிறான். ஒரு காலத்தில் சுவிசேஷம் நான் சொல்றதுனால எனக்கு அவ்வளவு சமாதானம் வந்துச்சு, அவ்வளோ ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அது இல்லை. அதான் உனக்கு பலன், சுவிசேஷத்து தான் உனக்கு பலன். அதை நீ செய்யும் பொழுது உன்னுடைய சிக்கல்களை கர்த்தர் இன்னைக்கு மாற்றி மீண்டும் உனக்கு வேண்டிய பலனை கர்த்தர் தர போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இது எப்படி சிக்கி கொண்டது? வாசிக்கலாமா? யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். இன்னைக்கு அது எப்படி சிக்கி கொண்டது? யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 1:13-14. சோதிக்கப்படுகிறவன் எவனும் சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ எப்படி சிக்கப்படுகிறாய்? நீயா ஒன்று நினைக்கக்கூடாது. சொல்ல, நம்மளா ஒன்று நினச்சி நம்மளா ஒன்று தீர்மானித்து இது இப்படி தான் நடந்திருக்கும், இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நீ டிசைட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. எப்பொழுது நீ அப்படி எடுக்கிறியோ அப்பவே நீ சிக்கப்பட்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நன்றாக புரிந்து கொள்ளணும். அவன் தன் சுய இச்சைகளினால, என் விருப்பம்,
அநேகர் சொல்லுவாங்க இல்லையா, மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி நான் நடப்பேன் அப்படின்னா நாம் சிக்கப்பட்டிருக்கிறோம். என் விருப்பம்தான் அப்படின்னு சொல்றத சொல்லும் பொழுது நாம் அங்கே சிக்கப்பட்டு விட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆனால் நம்ம சொல்லணும், என் விருப்பம் அல்ல உன் விருப்பம். அல்லேலூயா. என் விருப்பம் அல்ல உங்க விருப்பம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்ல 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 அந்த கட்டுகள் எல்லாம், நான் வெல்லப்பட வேண்டிய இடத்துல வெல்லப்பட முடியாதபடி இருக்கிற சில கட்டுகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அநேக நேரம் மெய்ப்பன் நினைக்கிறான், பின்னாடி வருகிற ஆடுகள் எல்லாம் சரியாக தான் வந்து கொண்டிருக்கிறது. மெய்ப்பன் நினைக்கிறான், ஆனால் மெய்ப்பனுக்கு தெரியாமலே சில ஆடுகள் தன் சுய பலத்தை நம்பி, சுய எண்ணத்தை நம்பி, சுய விருப்பத்தை நம்பி, இது இப்படிதான் இருக்கணும், இது இப்படிதான் நடந்திருக்கணும், இது இப்படிதான் செஞ்சிருக்கணும், நீயா நினைத்து சிக்குண்டு மாட்டிக்கொள்ளாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உன்னுடைய பலன் குறைவதற்கு காரணம் என்ன? நீ செயல்படாமல் உன்னை மங்க வைக்க காரணம் என்ன? நீயாக ஏதோ ஒன்றை நினைத்து சிந்தித்து நீயாய் ஒரு தீர்மானம் எப்பொழுது எடுப்பாயோ அப்பொழுது நீ சிக்கப்படுகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரம் நம்ம சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். என் பலன் குறைந்து கொண்டே இருக்கிறது, ஜெப வாழ்க்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. நான் வளர்ந்து ஜெயம் எடுத்தேனோ அதில் என்னால் வளர முடியலை, எனக்கு பலன் இல்லை, பழையது போல் ஊழியம் செய்ய முடியலை. எதில் எனக்கு ஆசீர்வாதம் வந்துச்சோ அதை இப்போ நான் செய்யணும்னு பார்க்குறேன், செய்ய முடியல. ஏன்னா பிசாசு நம்முடைய அபிஷேகம் என்கிற கொம்பில் சிக்க வைத்திருக்கிறான். அல்லேலூயா. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஒருவேளை நான் சிக்கி இருக்கலாம், ஆனால் சிக்குவதற்கு அடுத்த காரியம் என்ன? நம்ம வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 3:9. நான் உங்கள் மேல பாரம் வைக்கிறதற்கு நான் விரும்பல, எனக்கு அதிகாரம் இல்லை என்பதனால் அல்ல, நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நான் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்று நாங்கள் அப்படி செஞ்சோம். வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, ஒரு மெய்ப்பன் ஒரு சபைக்குள்ள ஒரு மெய்ப்பனை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த மெய்ப்பனுக்கு பின்னாக தான் நான் ஓடணும். ரெண்டாவது, சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஒரு மெய்ப்பனை தந்தால் ஆடுகள் அந்த மெய்ப்பன் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதன்படி செய்து பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். சொல்லுங்க, நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சிக்கிக்கொள்ள மாட்டோம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தனக்கு கொடுத்த மெய்ப்பனை விட்டு விட்டு எங்கெங்கோ சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் இருந்தார்கள், தேவனுடைய சத்தம் தெளிவாக கேட்டவர்கள். அன்றைக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அடிஷனல் அங்கே ஆட்கள் இல்லை, வேறு யாரும் இல்லை. அன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை அவர்கள் தெளிவாய் கேட்டார்கள். ஆனா இன்னும் ஒரு சத்தமும் அங்கு கேட்டது, பிசாசுனுடைய சத்தமும் கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சு. அந்த நேரத்தில் அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சிருக்கணும்? எப்பா இது என்னங்க சத்தம் அல்ல அப்படின்னு அவங்க கேட்கல. ஒருவேளை நான் இவ்விதமாக நினைக்கிறேன், ஒருவேளை அந்த சத்தம் தேவனுடைய சத்தத்தை போல ஒருவேளை இருந்திருக்கலாம். அல்லேலூயா. பிசாசு வஞ்சிக்கிறது இப்படித்தான். அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில்
அடுத்த சத்தத்தை எப்பொழுது ஒரு மனிதன் கேட்க ஆரம்பிக்கிறானோ அந்த சத்தம் அவனை என்ன செய்து விடுகிறது? மந்தையிலிருந்து அவனை வெளியேற்றுகிறது. இன்னைக்கு தேவ மனிதர்கள் தேவனுடைய பாதத்தில் இருந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்களானால் அந்த தேவ மனிதர்களை பின்பற்றி நடக்க வேண்டும். ஆனால் நான் பின்பற்றி நடப்பதற்கு பதிலாக என் விருப்பம், என் சித்தம், நான் இப்படிதான் அப்படின்னு எந்த பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்கள்தான் சிக்கப்படுகிறார்கள், அவர்கள்தான் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அதனால தான் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற காரியம் என்ன, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:17 கூட அந்த வார்த்தை இருக்கும். இந்த ஒரு வார்த்தை மட்டுமல்ல, பிலிப்பியர் 1 வாசிங்க. பிலிப்பியர் 3:17. சகோதரரே, என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி வழிகாட்டுகிறபடி மாதிரியாக நோக்குங்கள். இப்போ கர்த்தர் நமக்கு ஒரு மெய்ப்பனை கொடுத்திருக்கிறார், அவர் உங்களுக்கு வழிகாட்டுகிறார், அந்த வழியை நோக்கி பாருங்கள். ஒரு மெய்ப்பனுக்கு தெரியும் எங்க புல் இருக்குது, எங்க மேடு இருக்கிறது, எங்க பள்ளம் இருக்கிறது, எங்க இங்க போனா நம்மளால பேஸ் பண்ண முடியுமா, இங்க சிங்கம் இருக்கு, கரடி இருக்கிறது என்பதை மேய்ப்பன் நன்கு அறிந்து வைத்திருந்திருப்பான். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு மேய்ப்பர்கள் சில காரியங்களில் வருகிற சில பிரச்சனைகளை நீங்கள் பார்த்து சொல்லுங்க, சில காரியங்களை பார்த்து அவர்கள் மத்தியில் நீங்களும் அதை பின்பற்றி அநேகருக்கு முன்மாதிரியாக இருங்கள். அல்லேலூயா. நீ முன்மாதிரியா நம்ம இருக்கிறோமா? பின்பற்றுகிறோமா? மாதிரிகளாக இருக்கிறோமா? கிடையாது. அப்போ அதுதான் வேதம் தெளிவாய் ஒரு இடத்துல சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? குருவானவர், சீஷனானவன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளை வழி நடத்துகிறவர்களை பார்க்கிலும் நாம் பெரியவன் என்று எப்பொழுது நான் நினைக்கிறேனோ அப்பொழுதுதான் நம்ம வழி மாறி போகிறோம். அல்லேலூயா. ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஐயோ நான் பாஸ்டரை காட்டிலும் நல்லா பாடுகிறவன், பாஸ்டரை காட்டிலும் நல்லா பிரசங்கிக்கிறவன், பாஸ்டரை காட்டிலும் நான் ஒரு சபையை நடத்த என்னால் முடியும். அது எல்லாமே குருவிடத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறோம்? கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ என்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குருவை காட்டிலும் சீஷன் என்னைக்கு என்னுடைய இருதயத்தில் பெரியவன் என்று எண்ணுகிறானோ அவன் சிக்கப்பட்டவனாக மாறிவிடுகிறான், அவன் சிக்கிக்கொள்ளுகிறான். அதனால தான் பைபிள் சொல்லுது, குருவை காட்டிலும் சிஷ்யன் பெரியவன் அல்ல. அல்லேலூயா. அப்படி அந்த எண்ணம் நமக்குள்ள வருமானால் பிசாசு நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல சிக்க வைத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அவ பின்பற்றணும். நம்ம இன்னும் யாரை நம்ம பின்பற்றுறோம்? என்னை பின்பற்றுகிறோமா, இல்லை நம்மளை நடத்துகிறவர்களை பின்பற்றுகிறோமா? அதனால தான் பைபிள் அழகான ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு சகோதரன் நீ சிநேகிக்கவில்லை என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியாத ஒருவனை எப்படி சிநேகிக்க முடியும்? கண்ணுக்கு தெரிஞ்ச முன்ன நிற்கிற இவனை நான் சிநேகிக்கலைனா, உங்களை சிநேகிக்கலைனா பரலோகத்தில் இருக்கிற தேவனை எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்? எப்படி சிநேகிக்க முடியும்? இல்லையா? அப்போ கண்ணுக்கு முன்னே இருக்கிறவங்கள ஃபஸ்ட் நம்ம சிநேகித்தால் பரலோகத்தில் இருக்கிறவர்களை அவர் நம்மளை சிநேகிக்கிறவராய் மாறிவிடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மேய்ப்பன் வழி நடத்துகிற பாதையில ஒரு ஆடு போனால் மட்டும்தான் அந்த ஆடு பயனுள்ள ஒரு ஆடாய் மாறும். அடுத்து வாசிக்கலாமா? அதே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நீங்கள் எங்களை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். நம்ம யாரை பின்பற்றுகிறோம்? ஹலோ,
சொல்லுங்க, யாரை பின்பற்றுகிறோம்? இப்போ யாரை பின்பற்றுகிறோம்? ஏன் நம்ம பலன்படவில்லை? ஏன் என்னுடைய அபிஷேகம் இன்னும் செயல்படவில்லை? என்னுடைய விசுவாசம் இன்னும் ஏன் செயல்படவில்லை? ஏன் என்னுடைய ஆராதனை இன்னும் விடுதலையாகவில்லை? என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கப்பட்டிருக்கிறேன். அதுல நம்ம வெளியில வரணும். சரி, நான் சிக்கப்பட்டுட்டேன், எப்படியோ சிக்கப்பட்டுட்டேன் பாஸ்டர், என்ன செய்யணும்? நான் உங்களை பின்தொடர்ந்து வர வேண்டியவதான், ஆனால் வர முடியவில்லை, தோற்று போனேன். ஏதோ ஒரு சத்தம் என் காதுகளிலே கேட்க ஆரம்பிச்சிச்சு, நான் இடறி போனவன் தான், என்ன செய்யணும்? இன்னொரு இடம் கூட இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தை மீண்டும் நீங்கள் திருப்பி பார்க்கும் பொழுது, யோவான் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. முதல் வசனத்தை வாசிங்க. 10:1. மெய்யாகவே மெய்யாகவே அவர் சொல்றாரு பாருங்க, உண்மையாகவே உண்மையாகவே நான் உனக்கு சொல்றேன்ப்பா. என்ன சொல்றேன் அப்படி சொல்றாரு பாருங்க. உங்களுக்குள்ளே சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவர்கள் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். உங்க வீடு ஒரு மந்தை, உங்க வீடு ஒரு மந்தை தான், சபை ஒரு மந்தை. அந்த வீட்டுக்குள்ள யார் வரணும்? யார் வரணும்? நல்ல மெய்ப்பனாகிய இயேசு நம்ம வீட்டுக்குள்ள வரணும். அதே போல நமக்கு இந்த உலக பிரகாரமாய் ஒரு மெய்ப்பனை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த மெய்ப்பன் தான் வரணும். மற்றவர்கள் ஒருவர் உங்க வீட்டுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்களை குறித்து பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறானா? அப்போ ஒரு மெய்ப்பன் உன் வீட்டுக்குள்ள வரலாம், ஆனா இன்னும் ஒருவர் உன் வீட்டுக்குள்ள வர்றதற்கு நீ இடம் கொடுத்தால் அது உனக்கு தான் கேடு, அது உனக்கு தான் நஷ்டம், வேறு யாருக்கும் நஷ்டம் இல்லை. என் வாழ்க்கையிலிருந்து நான் சொல்றேன். நான் அதனால தான் பொதுவாக எந்த சர்ச்சஸுக்கும் போகிற பிள்ளைகளை வீட்டுக்கு நான் போகாமல் இருக்க காரணம் தான். நம்ம கள்ளனா இருக்கவே கூடாது கர்த்தருடைய பார்வையில். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க போகிறாங்களோ அவங்க போகிற சபைக்கு போயிடட்டும், நம்ம அதில் தொந்தரவு பண்ணக்கூடாது. அதுவும் ஏன்னா அடுத்த சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வா. நோ, உனக்கு கஷ்டமாக இருக்கா, உங்கள் பாஸ்டர்கிட்ட அனுமதி கேளு, நான் வரேன். அல்லேலூயா. இல்லையா சர்ச்சுக்கு வேணா, அவனை ஜோம் பண்ணிவிட, காமன் பிளேஸ். அல்லேலூயா. அப்போது என்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே தேவையில்லாத ஒரு ஊழியர் மெய்ப்பனை நீங்கள் கொண்டு வர்றீங்களோ அப்போவே நீங்கள் தீர்மானிச்சிடுங்க, அவன் எப்படிப்பட்டவனா? கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எல்லா பாஸ்டரையும் கூப்பிட்டு பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள், நான் நல்லா தூங்குவேன், நான் நல்லா பாவம் செய்வேன், நான் நல்லா அக்கிரமமாக இருப்பேன், நீங்கள் எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, நாங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம், நீங்கள் ஜோம் பண்ணுங்க. அவன் சொல்லுவான், எங்கள் சர்ச்சில் ஒரு சம்பவம் நடந்ததை சொல்கிறேன். இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. சரி, டிவியில் பார்த்த உடனே இவங்க உடனே ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஒரு வல்லமையான பிரசங்கர் போல இருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் ஜோம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அந்த பாஸ்டர் ஃபோனில் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து ஃபோன் பண்ணார். அதே லேடிக்கு ஃபோன் பண்ணாராம். ஃபோன் பண்ணிட்டு சொன்னாராம், ஆவியானவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் 1 லட்சம் ரூபாய் எனக்கு அனுப்பிட்டா உங்கள் வீட்டில் இருக்கிற கட்டுகளெல்லாம் மாறிடும் அப்படின்னு ஆவியானவர் சொல்கிறாரு. அப்படினால நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு 1 லட்சம் ரூபா நான் உங்களுக்கு அக்கௌண்ட் அனுப்புகிறேன், அந்த அக்கௌண்ட்டில் அனுப்பிடுங்க அப்படின்னு அந்த போதகர் சொல்லியிருக்கிறார். இதுவும் உடனே ரூபாயெல்லாம் ரெடி பண்ணிடுச்சு, 1 லட்சம் ரூபா ரெடி பண்ணிடுச்சு. எப்படி எல்லாமோ, ஏன்னா கட்டு என்ன செஞ்சிடும், உடஞ்சிரும், கட்டு உடஞ்சிரும். 1 லட்சம் ரூபா ரெடி பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தாலும் ஒரு வார்த்தை, எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் கேட்கலாமே, அவரே கடிச்சு குதற ஒரு மனுஷன்,
அவர்கிட்ட போய் கேட்கலாமேன்னு இது என்ன செஞ்சிருக்கு, ஃபோன் பண்ணியிருக்கு. பாஸ்டர் இப்படி ஒரு ஆள் இருந்துச்சு, நல்லா ப்ரேயர் பண்ணார், எனக்கு ஆசையாக இருந்துச்சு, நானும் போனோன்னு நினச்சேன். போய் போட்டால் அந்த மனுஷங்க அவன் கட்டுகள் எல்லாம் மாறுறதுக்கு 1,00,000 ரூபா அனுப்புன்னு சொல்லிச்சு. உன்னை இவர் கேட்டார், எவ்வளோம்மா ரெடி பண்ணியிருக்கிறேன்? அது பாஸ்டர் 1,00,000 ரூபாயை ரெடி பண்ணி பேங்கில் நிற்கிறேன்னு. அவருக்கு வந்து கோபம். இல்லை, நான் உனக்கு உளுந்து இங்கே ஜோம் பண்ணி உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லணும், உன் காரியத்தை ஏன்ட்ட சொல்லணும், நான் உனக்கு ஜோம் பண்ணியிருப்பேன். இப்போ சும்மா இருக்கிறவன் ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணவனுக்கு 1,00,000 ரூபா, வாழ்நாள் முழுவதும் ஜோம் பண்ணணும், அப்போ நீ எத்தனை லட்சம் ரூபா கொடுக்கணும்? இல்லை சொல்லுங்கப்பா. நிறைய பேர் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே அது இருக்குது, பாஸ்டர் மாதிரி நிறைய இப்போ அப்படி தான் தெரியுறாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, எல்லாம் எடுத்தாலும் மாற்றம் வரல. எது எடுத்தாலும் என்ன வரல? மாற்றம் வராது. எங்கே வரும்? இருந்தால் தானையா மாற்றம் வரும், இல்லாததை போய் எப்படியா மாற்றம் வரும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. நீ விசுவாசி, எல்லாம் கூடும். ஒன்னால கூடாதது ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, அவரை காட்டிலும் பெரியவைகளை நம்மளால செய்ய முடியும். அல்லேலூயா. அதை ஃபர்ஸ்ட் விசுவாசி, அதை ஃபர்ஸ்ட் நம்ம. எனக்கு தந்த மெய்ப்பன் எனக்கு உரியவன். கர்த்தர் எனக்கு ஒரு சபையில் ஒரு மெய்ப்பனை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிற வழியில தான் நான் நடக்கணுமே தவிர இன்னொருவன் சொல்லுகிற வழியில எந்தெந்த மெய்ப்பன், எந்தெந்த ஆடுகள் அந்த மெய்ப்பனுடைய தேவையில்லாத மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறதோ, நான் நிச்சயமா சொல்றேன், உன்னுடைய வாழ்வுக்கு அது கேடாதான் முடியும். உனக்குன்னு ஒரு மெய்ப்பன் இருக்கிறான்னா அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு, இந்த வழி செய்ப்பா, இதை செய், அதை செய், இதை செய்யினா அதை கேட்டு பின்பற்றி மாதிரிகளாய் நீங்கள் மாறணும். அதுதான் ஆசீர்வாதம். நம்ம யாருடைய சத்தத்தை கேட்கிறோம்? யாருடைய சத்தத்தை கேட்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, ஒருவன் மந்தையிலே இன்னொருவன் வருகிறானால் அவனுடைய பெயர் என்ன? கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். கள்ளனும் ஒருவன் தன் சத்தத்தை, அந்த வாசல் 2வது வசனம், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனே ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். எங்க வரணுமா அப்படின்னா அனுமதி பெற்றுக்கொண்டு போகணும். நீங்க ஊழியம் செய்றீங்களா, அனுமதி கேட்கணும். கரெக்டா வாசல் வழியா போகணும். இன்னைக்கு நிறைய ஒரு மதல் யாரி சாடி போறது மாதிரி இருக்கு. ஒரு ஊழியக்காரர் இப்படி போனாராம், காலையில் போய் பண்ணியிருக்கிறார், போயிருக்கிறாரு. வீட்டுக்குள்ளே எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. எப்படி இந்த வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே அந்த சர்ச்சிலோட பிலீவர் தான் எல்லாருமே என்ன வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாரு. இவர் வெளியில் இருந்து பார்த்துருக்கிறாரு, கூப்பிட்டு பார்த்துருக்கிறாரு, யாருமே வரல. சவுண்டு கேட்கல, உள்ள பாட்டு போட்டிருக்காங்க, சவுண்டு கேட்கல. உடனே இந்த பாஸ்டர் கேட்டு பார்த்துருக்கா, கேட்டு பூட்டி கிடக்குது. இந்த பாஸ்டர் நினைச்சாராம், நம்ம வீடு தானேன்னு சொல்லிட்டு காம்பவுண்டு யாரு சாடினாரு. உள்ள 2 நாய் நின்னதை மறந்தே போனார். அவர் உள்ள 2 நாய் நிற்கிறத மறந்தே போனார். கடைசியில் ஒரு நிலைமை எப்படி ஆகி இருந்திருக்கும் சிந்தித்து பாரு. எப்படி இருந்திருக்கும்? ஐயோ அம்மா அப்போன்னு கூப்பிட்டாலும் கதவு திறக்கல. இவர் மீண்டும் எப்படி வந்தாரோ அவ்வளமாய் ஓடி போனார். இனி காம்பவுண்ட் யார் சாடுவாரா? அந்த விவஸ்தை கூட நம்மள்கிட்ட இல்லையா? நமக்கென்று ஒரு ஊழியனை கர்த்தர் நியமித்திருக்கிறார், நமக்குன்னு ஒரு மெய்ப்பனை வச்சிருக்கிறார். அவர் தருகிற ஆலோசனையின்படி நம்ம நடப்போம், அதை செய்வோன்னு கூட நமக்கு அந்த அறிவில்லாமல் இன்னைக்கும் நம்ம காணப்படுகிறதுனால தான் அநேகர் நாய்க்கடிகள் வாங்கி கொண்டு ஓடுகிறார்கள். என்ன கடி? அது வலிச்சதான் செய்யும், ஊசி போட்டு தான் ஆகணும். அதனால தான் பாஸ்டர் பிரசங்கிக்கப்படும் பொழுது அநேகருக்கு ஊசியாய் வந்து குத்துகிறது. ஏன் பாஸ்டர் என்னை பார்த்து கடிச்சு கொதறுகிறார்? ஏன்னா உனக்கென்று கொடுக்கப்பட்ட மெய்ப்பன் சொல்லுகிற காரியத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நீ ஒரு நல்ல ஆடாய் மாற முடியும். அல்லேலூயா. அநேகருக்கு மாதிரியாய் மாற முடியும்.
நீங்கள் கனத்திற்குரியவர்களாய் மாற முடியும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். இன்னைக்கு யாருக்கு சத்தத்தை கேட்குறீங்க? வாசிக்கலாம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறான், போகிறான். வெளியே விட்டாச்சு, அழகா மேய்ஞ்சிட்டு இருக்கு. விட்ட பின்பு முன்பாக நடந்து போகிறான். எப்படிப்பா? ஆடுகள் மேய்ப்பனை சத்தத்துக்கு என்ன செய்யணும் சொல்லுங்களேன். அறிந்திருக்கிறபடியினால் பின் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம ஒன்றை தீர்மானித்து வச்சுட்டு இன்னைக்கு போகக்கூடாது, இன்னைக்கு செய்யக்கூடாது. அவர் ஏன் இப்படி சொல்லலை, அப்படி சொல்லியிருந்திருக்கலாமே, ஏன் இப்படி சொல்லியிருந்தா இப்படி செஞ்சிருந்திருக்கலாமே, அப்படி அல்ல. மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு ஆடுகள் எப்போதும் செவி சாய்க்கிறதாக இருந்தால் உன்னுடைய அபிஷேகத்தின் பலன் குறையாது. உன்னை கர்த்தர் வைத்த வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யாது, மாறாது. நீ இன்னும் பலத்தின் மேல் பலன் அடைய உனக்கு முடியும். வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பலத்தின் மேல் பலன் அடையணும். அப்போ பலத்தின் மேல் பலன் அடையணும்னா மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு எந்தெந்த ஆடுகள் செவி சாய்க்க ஆயத்தமாக இருக்கிறதோ அந்த ஆடுகள் கர்த்தருக்கு பிரியமான ஆடுகளாக நிற்கும். இன்னைக்கு நீங்களும் பிரியமான ஆடுகள் தான், கர்த்தருக்கு உபயோகமான ஆடுகள் தான். ஆனால் பிசாசான ஏதோ ஒன்றை உங்களை சிக்க வைத்திருக்கிறது. மெய்ப்பனுக்கு கீழ்ப்படியாதபடி ஒருவேளை உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, ஒருவேளை உங்களுக்கு தேவைகளை முன்ன கொண்டு வச்சு மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்காதபடி உங்களை நடத்துகிறது. நம்ம ஒரே ஒரு கமிட்மெண்ட் சொல்லுவோம், எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு பாஸ்டர், எனக்கு அது தேவை இருக்கு பாஸ்டர், எனக்கு இப்படி சூழ்நிலை இருக்குது பாஸ்டர், என்ன பண்றது? பிசாசு கொண்டு வருகிற திட்டம். உன்னை அவன் பிசாசு உன்னை வளர விடாதபடி உன்னை சிக்க வச்சிருக்கிறாங்க. உன்னை கொம்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யாருக்கு சத்தத்தை செவி சாய்க்கணும் சொல்லுங்க? யாருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கணுமா? மேய்ப்பன் சத்தத்திற்கு செவி சாய்க்கணும். அப்போ நீ ஒன்று செய்யணும். ஆடு என்ன செய்யணும்? சிக்காம இருக்கணும். ஆடு என்ன செய்யணும்? உனக்கு அநேக மெய்ப்பர்கள் கூட வருவாங்க, அநேக மெய்ப்பர்கள் இருப்பாங்க. வேதம் சொல்லுது அநேக உபத்தியர்கள் இருப்பார்கள், ஆனால் தகப்பன்மார் என்கிறவர்கள் ஒருவர் தானே. அல்லேலூயா. அநேகர் உங்களை போதிக்கலாம், பிரசங்கிக்கலாம், கற்றுக்கொள்ளலாம், கற்றுக் கொடுக்கலாம், ஆனால் மெய்ப்பன் என்கிறவன் ஒருவன் தானே. இல்லையா? மெய்ப்பன் என்கிறவன் ஒருவன் தானே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்நிய சத்தங்கள் வரதான் செய்யும், அதுக்கு நீ இடம் கொடுப்பாயானால் உன்னுடைய பலன் சிக்கப்பட்டு போகும், உன்னுடைய ஆசீர்வாதம் சிக்கப்பட்டு போகும், உன் அபிஷேகம் செயல்படாமல் நின்று கொண்டு போகும். கர்த்தர் உனக்கு வைத்த ஆசீர்வாதம், பலத்தின் ஆசீர்வாதங்களை நீ இழந்து போவ. அதான் ஜெபத்தும் இழந்து போகும், விசுவாசம் இழந்து போகும், தேவ சமூகத்தில் இருப்பது இழந்து போகும், உபவாசித்து இருப்பது இழந்து போகும். எதில் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டியோ, எதில் நீ விடுதலையை பெற்றுக்கொண்டியோ அதுதான் உனக்கு பலன். நீ அந்த பலன் செயல்படாதபடி பிசாசு கட்ட வைத்திருக்கிறது. நீ யாருடைய சத்தத்தை நீ கேட்குற? கவனமா இரு. இன்னைக்கு அநேகருடைய சத்தத்தை கேட்டதுனால தான் இன்னைக்கு அநேகர் விழுந்து போனாங்க. தேவையில்லாத மனிதர்களுடைய சத்தத்தை கேட்க கேட்க நம்ம விழுந்து போவோம். அல்லேலூயா. அந்த மனுஷன் இப்படி சொன்னான், அந்த ஊழியர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார். எது சொன்னாலும் உனக்கு மெய்ப்பன் உனக்கு என்ன சொன்னாரோ அதை கேட்டு பின்பற்றி நம்ம நடக்கும் பொழுது என் மேலே வச்ச அபிஷேகம் செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபஸ்ட் இப்போ நானும் அநேகருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு நான் பின்மாற்றத்தில் சிக்கப்பட்டிருக்கிறேன், இனி நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீ கேட்குறீன்னா, ஒரு 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முடிக்க போகிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க.
1 சாமுவேலுடைய புஸ்தகம் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்திலே ஓடி, இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். போதும். இப்போ சாமுவேல் தூங்குகிறார். யாருடைய சத்தமாய் கர்த்தர் கூப்பிட்டு இருந்திருப்பார்? யாருடைய சத்தமா கூப்பிட்டு இருந்திருப்பாரு? ஏலியின் சத்தமாக தான் வந்திருக்கும். அதனால தான் சாமுவேல் சொல்லுகிறார், என்ன நீங்க கூப்பிட்டீங்களா? அப்போ கர்த்தர் உனக்கு பேசுகிற சத்தம் யாருடைய சத்தமாக இருக்கும்னா, உங்களை நன்றாக பழகின உங்களுடைய மேய்ப்பன் சத்தமாக தான் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியோட கர்த்தர் பேசுற, சின்ன பிள்ளையா இருக்கிறார், பேசுறார். எப்படி பேசுறார்னா, சாமுவேலே சாமுவேலே. அப்ப ஏலி எப்படி கூப்பிட்டு இருந்திருப்பாரு? சாமுவேலே சாமுவேலே. அப்போ உங்களுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை எப்படி வச்சிருக்கிறாரோ அதே சத்தத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னோடு பேசுவார். ஒவ்வொரு வாரமும் உன்னோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ஒருவேளை அவர் கடுமையாக பேசலாம், மெலிசா பேசலாம், மௌனமாக பேசலாம், ஆதரவாக பேசலாம், சரியாகன்னு பேசலாம், பரிசுத்தத்தை குறித்து பேசலாம், செயல்படுன்னு குறித்து பேசலாம். அப்போ யார் தான் பேசுகிறப்போ ஊழியக்காரர்களுடைய சத்தத்தை தான் அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இல்லையா? அப்போ இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், தேவ மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே நீ கீழ்ப்படியும் பொழுது தேவ சத்தத்தை உன்னால் பிரத்யட்சமாய் கேட்க முடியும். இப்போ வழிகாட்டுகிறார், ஏலி வழிகாட்டுகிறார். நான் கூப்பிடலன்னா அப்போ யார் என் சத்தத்தில் கூப்பிட்டுருப்பா? யார் என் சத்தத்தில் கூப்பிட்டுருப்பா? அப்போ மேய்ப்பனுக்கு தெரிஞ்சிச்சு, நான் கூப்பிடலைன்னா இந்த இடத்துல வாசம் பண்ணுகிறவர் யார்? ஆவியானவர். இந்த கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறவர் யார்? தெய்வம் வாசம் பண்ணுகிறார். அப்போ அங்கே என்ன செய்கிற? கர்த்தர் தான் உன்னை கூப்பிட்டுருப்பாரு. நீ போய் சொல்லு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இன்னைக்கு அநேக நேரம் தெய்வ மனிதருடைய வார்த்தைக்கு எப்பொழுதெல்லாம் செவி சாய்க்கலையோ கர்த்தருடைய சத்தத்தை உங்களால் தெளிவு பண்ண முடியாது. கர்த்தர் உங்களோட பேச முடியாது. இப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுருங்களேன், ஊழியரை குறித்து ஏதோ ஒரு மனதுக்குள்ளே வச்சுட்டீங்கன்னா பிரசங்கம் கேட்க முடியுமா? இந்த இடத்துல வந்து அமர்ந்திருந்தால் எப்படி தான் இருப்பீங்க? ஜடமாக தான் இருப்போம். ஒரு உணர்வற்றவர்களாக, செயலற்றவர்களாக, ஏதோ கடமைக்காக ஆராதிக்கிறவர்களாக தான் நம்ம இருப்போம். அப்போது ஏதோ உங்களை கடினப்படுத்தின வார்த்தைகள் வந்தாலும் கூட அந்த சத்தத்திற்கு எந்த ஆடுகள் எல்லாம் செவி சாய்க்கிறதோ அந்த ஆடுதான் எங்கே தேவைப்படும் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்கு ஒரு துவக்கத்தை, ஒரு அடித்தளத்தை அமைப்பதற்கு அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு ஆடு தேவைப்பட்டதை போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நாமெல்லாம் ஆடுகளாக இருக்கிறோம். அவருக்கு ஒரு உபயோகமான ஒரு ஆடாய் மாற வேண்டுமானால் கர்த்தர் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு ஆடாய் மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல என்று சொன்னால் அடுத்த சத்தத்தை நீ கேட்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறியோ அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் தான் இருக்கிறான். அதனால் இழப்பு யாருக்குன்னா நமக்கு தான் இழப்பு. சொல்லுங்கள், யாருக்கு இழப்பு? யாருக்கு இழப்பு? ஆனால் சிக்கப்போன அந்த ஆடு, சிக்கிக்கொண்ட ஆடு ஆர்வம் இருக்கணும். நான் இதிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் அந்த சிக்கிக்கொண்ட அந்த ஆட்டுக்குள்ளே இருந்து என்ன செய்யணும் தெரியுமா? சத்தம் விடுகிறவன் ஒரு குணம் இருக்கணும். ஐயோ நான் இதுல இருந்து மாட்டிட்டேன், வெளியில வரணும்.
ஐயோ நான் மாட்டிட்டேன்னு கதறுகிற எந்த ஒரு ஆடு இருக்கிறதோ அந்த ஆடை தான் கர்த்தர் மீண்டும் தோளில் சுமக்கிற ஒரு ஆடாய் கர்த்தர் மீண்டும் உன்னை மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு அந்த ஆடாய் நீ மாற வேண்டுமானால் கர்த்தரை பார்த்து நீ கதறுகிற ஒரு ஆடாய் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீ அதுக்குள்ள இருந்து வெளியில வரணும்னா நீ கதறணும். பழையதை போல நான் உபவாசித்து ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன் பாஸ்டர். பழையதை போல ஆத்ம ஆதாயம் பண்ணணும்னு விரும்புகிறேன் பாஸ்டர். பழையதை போல ஆராதிச்சேனா அப்படி ஒரு ஆராதனையா இருக்கும். ஆவியில நான் களி கூறுவேன். இன்னைக்கு அந்த அபிஷேகம் இல்லை பாஸ்டர். சிக்கப்பட்டு இருக்கிறேன். அன்னைக்கு ஊழியன் அப்படி செஞ்சேன், அதான் எனக்கு பலனா இருந்துச்சு. தேவ சமூகத்திற்கு வந்து எனக்கு நல்ல பலனா இருந்துச்சு. ஊழியத்தை செஞ்சது எனக்கு பலனா இருந்துச்சு. ஆராதித்தது எனக்கு பலனா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே ஒன்றும் இல்லாமல் சிக்கப்பட்டு இருக்கிறேன், பலன் இல்லாமல் இருக்கிறேன். ஏன்? ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு ஆடுகள் எங்கெல்லாம் செவி சாய்க்கலையோ அங்கெல்லாம் என்ன உண்டாகும்? தடுமாற்றங்கள் வரும், தடுமாறி போவோம். ஆனால் அதே ஆடு சிக்கிட்ட உண்மைதான், மாட்டிட்ட உண்மைதான், ஏதோ ஒரு பாவத்துக்குள்ளே விழுந்துட்ட உண்மைதான், ஏதோ நான் ஊழியத்தில் விசுவாசத்தில் இடர்தல் வந்தது உண்மைதான், ஏதோ ஊழியத்தில் நான் கொஞ்சம் இடர்தல் வந்தது உண்மைதான். ஆனால் நான் மீண்டும் எழும்பணும்னு ஆசைப்படுறேன், நான் மீண்டும் திரும்ப செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு விரும்புகிற பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே அந்த ஆடு அந்த முள்ளுக்குள்ள அப்படியே படுத்து கிடக்கலை, அந்த முள்ளு அந்த இடத்துக்குள்ள அப்படியே நான் சாக போறேன்னு சொல்லலை, அது கத்த ஆரம்பித்தது. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஒரு பத்திமுக குருடன் சொல்லுகிறான், கர்த்தாவே என்னை ரட்சியுங்கன்னு கத்தர ஆரம்பிக்கிறான். அது அநேகர் அதட்டினார்கள். நீ சத்தமிடாத. அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு, நான் சிக்கிட்டேன், நான் குருடனா இருக்கிறேன், என்னை விடுதலையாக்குவதற்கு ஒருவரும் இல்லை, என்னை இந்த இடத்திலிருந்து அற்புதமா என்னை கொண்டு வருவதற்கு ஒருவரும் இல்லை என்று அவன் கத்த ஆரம்பிக்கிறான். கத்தர் அவனை பார்த்து சொன்னா, திரும்பி பார்த்து சொன்னா, எனக்கு என்ன செய்யணும்? உனக்கு நான் என்ன செய்யணும்? நீ மாட்டினதை சொல்லு. நீ எங்க மாட்டி இருக்கிறத சொல்லு. உலகத்தில் மாட்டி இருக்கிற அதை சொல்லு. ஒரு கமிட்மெண்ட்ல மாட்டி இருக்கிறேன். அநேகருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன், கேட்டதுனால நான் மாட்டி நிற்கிறேன் ஆண்டவரே, வளர முடியாம நிற்கிறேன் ஆண்டவரே, பலப்படாம இருக்கிற ஆண்டவரே, என்னுடைய கொம்புகள் எல்லாம் சிக்கப்பட்டு இருக்கிறது, என் கொம்பு சிக்கப்பட்டு செயல்படாம நான் இருக்கிற ஆண்டவரே. ஒரு காலத்தில் ஓடி 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 வந்த நம்ம சிக்கி நிற்கிறோம், எங்க சிக்கப்பட்டு இருக்கிறோம். நீ கர்த்தருக்கு உபயோகமான ஒரு பலிபொருள் பலிபீடத்தில் கட்டப்பட வேண்டும் அல்லவா? நீ பலிபொருள் அல்லவா? நீ பலிபீடத்தோடு கட்டப்பட வேண்டியவன் அல்லவா? நீ எங்க போய் நிற்கிற? அன்னை கர்த்தர் வந்து ஆதாமையும் ஏவாளையும் கூப்பிட்டு பலிபீடத்தில் நிற்க வேண்டியவர்கள், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? ஆதாமே ஒரு காலத்துல என்னுடைய பலம் ஜெபம் பண்ணா அற்புதம் நடந்துரும். அதுதான் உன்னுடைய பலம். சில நேரம் ஆரம்பிச்சுதான் சில அற்புதத்தை நான் பெற்றிருக்கிறேன், அதுதான் உன் பலம். ஆவில களி கூறுறதுனாலதான் அநேக நேரம் விடுதலை ஆகியிருக்கிறேன், அதுதான் அவனுடைய பலம். தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கிறதுனால எனக்கு அநேக நன்மைகள் வந்திருக்கு, விடுதலை வந்திருக்கு, அதுதான் அவனுடைய பலன். சில நேரம் ஊழியரோடு சேர்ந்து நடந்ததுனால அநேக நன்மைகள் வந்துச்சு, ஆசீர்வாதங்கள் வந்துச்சு, சமாதானம் வந்துச்சு, அதுதான் அவன் பலன். இந்த பலத்தை தான் விசுவாசி கட்டி வச்சிருக்கிறேன். அது எத்தனை வெளியில வரணும்? அந்த ஆட்டுக்குட்டி முள்ளுல போய் மாட்டிட்டு சும்மா அதை இருக்கல, அது வெளியில வரணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு ஒரு சத்தம் அவருடைய காதுகள், மெய்ப்பனுடைய காதுகள் கேட்கும். மெய்ப்பனுடைய சத்தம் மெய்ப்பனுடைய காதுகள் தேடி அலைகிறது, தேடி வருகிற உன்னை பார்த்து இந்த இடத்துல அழைத்து கொண்டு இருக்கிற. ஐயோ என்னுடைய ஆத்மா ஆட காணலையே, என் ஆடு எங்க சிக்கி இருக்கிறது, என் ஆடு எங்க சிக்கி இருக்கிறது.
சிக்கி தவறுகள் ஆத்மாவை போல சிக்கப்பட்ட ஆடு சும்மா இருக்கல. இதே மாதிரி மாய அப்படியே அமைதியா இருந்துச்சுன்னா மேய்ப்பன் வந்து தேடினா கூட ஆடு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது. ஆடு சீக்கிரமா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவருடைய வாஞ்சையின் தாகத்தை நான் சிக்கி இருக்கிறேன் உணர்வு. நீ சிக்கப்பட்டிருக்கிற என் பலன் எனக்கு இல்லை, நான் குறைஞ்சிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உபவாசம் எனக்கு இடத்துல இல்லை, பழைய அனுபவம் இடத்துல இல்லை, ஆதியில இருந்த அன்பு என்னிடத்துல இல்லை. எங்க ஒரு சிக்கப்பட்டிருக்கிற இறுதி எங்க இருக்கு? இறுதி எங்க இருக்கு? உனக்கு தந்த மெய்ப்பனுடைய மாதிரியை பின்பற்றுகிறோமா? நம்ம நடக்கிறோமா? நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்ம எப்படி இருக்கு? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யோசித்து பார், சிந்தித்து பார், ஒன்னே நீ சோதித்து பார். நான் எங்க கிடக்கிறேன்? அவனை கூப்பிடுகிறார். இதுவரையும் கூப்பிடாத கர்த்தர் வந்த உடனே பேசிப்பார். எப்படி பேசிப்பார்? அதாமே நல்லா இருக்கிறியா? இதுவரைக்கும் எதிர்பார்த்திருந்தான் கர்த்தர் வருவார், அவருக்கு நான் பேசணும், அவரோடு நான் நல்ல ஒரு ஐக்கியமா இருக்கணும், அவரோடு நான் உறவாடணும் அப்படின்னு இதுவரையிலும் இருந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் என்னப்பா நடந்துச்சு? பிசாசு தேவையில்லாத இருதயத்துக்குள்ள போட்டதுனால நீ தேவையில்லாம அதை சிந்தித்து அதை செயல்படுத்தணும் நீ முயற்சி பண்ணி தேவ சமூகத்தை நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியர்களையும் தூரமாக நிற்கணும்னு ஒழிச்சு நிற்க வேண்டிய காரியம் என்னப்பா வந்துச்சு உனக்கு? ஏப்பா நீ ஒழிச்சு நிற்கணும்னு ஒரு காரியமா நிற்கிற? நீ நம்மளை பார்த்துதான் கூப்பிடுற. ஆதாமே நீ எங்கே இருக்கிற? நான் பேச வந்திருக்கிறேன், நான் பேசணும்னு நான் விரும்புறேன். இதுவரைக்கும் நீதானே என்னை நான் வரும்போதெல்லாம் நீதானே எதிர்கொண்டு வருவ, நீதானே பேசணும்னு ஆர்வமா நீ வந்து நிற்ப. இப்ப ஏன் நீ எங்க போன? நான் ஒன்னா இதுல தானே வச்சுட்டு போனேன், உனக்கு இதுல தானே இருக்க வச்சுட்டு போனேன். இந்த தோட்டத்தை நீ பண்படுத்தினால இப்போ அடுத்த தோட்டத்துல அவன் உடனே ஏன்பா ஏன்? அதான் எங்க இருக்கிற உணர்வடையில். ஆனா தெரியுது நான் செஞ்சது தவறுதான் என்பது உனக்கு தெரியுது. அதாமே ஏவாளை செஞ்சது தவறுன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் அவனோட பேச வந்திருக்கிறேன். அதை ஒத்துக்கொள்ளுகிற இறுதியும் அவன்கிட்ட இல்லை. ஆனா நம்ம என்ன செய்ய தெரியுமா? அவர் இப்படி பேசியிருக்க கூடாது, அவர் இப்படி சொல்லியிருந்திருக்க கூடாது, இவர் இப்படி ஏன் பேசினார் அப்படின்னு ஆடுகள் நினைச்சீங்கன்னா அடுத்த சத்தத்தை ஆடுகள் அப்படி அடுத்த மேய்ப்பருடைய சத்தங்களை எல்லாம் காதுகள் கேட்குமாவா? நம்ம ஒழிச்சுதான் நம்ம நிற்கணும். நீ ஒழிச்சு நிற்கிறியா இல்ல கர்த்தரை வரவேற்க விரும்புறியா? அவர் வரவேற்க விரும்புகிறா பிரசனம் தானா வந்துடும், ஆசீர்வாதம் தானா வந்துடும், செழிப்பு தானா வந்துடும். நீ ஓட வேண்டியதல்ல, நீ வேலை செஞ்ச வேண்டியவன் அல்ல. கர்த்தருடைய அழகான குளிர்ச்சியான தோட்டத்துல தான் வச்சு எங்கே இருக்கிற? அதான் தேடுகிற, தேடி தேடி பார்க்கிற, மேடுகளில் அலைந்து பார்க்கிற, பள்ளங்களிலே வந்து பார்க்கிற, குழிகளிலே வந்து பார்க்கிற, சத்தம் விடுகிற. நீ உன்னை பார்த்து ஒரு சத்தம் பெருதா? உன் பேரை சொல்லுகிற ஒருவர் உன்னிடத்தில் இருக்கிற, அவன் உன்னை நோக்கி ஒவ்வொரு நாளும் சத்தம் விட்டு அழைந்து கொண்டு இருக்க, நான் அழைச்ச அழைப்பில் இருக்க வேண்டும் என்று பலமுறை எச்சரித்துக் கொண்டே இருக்க, சுய விருப்பத்தை விட்டுட்டேன், சமூகத்தில் வந்திருக்கிறான். வந்திடே வந்திடே கையா வம்சமோ வந்திடே. எத்தனை பேர் வந்திருக்கிறப்பா வருகையாய் சமுத்திரம் அந்த வழிநடை மேலும் எல்லா சிக்கல்களிலிருந்து விடுதலையாக்கி
செல்ல பிள்ளையாய் மீண்டும் உடைய தோளிலே அணைத்துக் கொள்ளும்படியாய் சொல்லி நாங்கள் கதறுகிறோம். அந்த ஆடானது ஆண்டவரே அந்த இடத்துக்குள்ள போய் சத்தம் விடுகிறதை போல சிக்கி கொண்டு மௌனமாய் இருப்பதல்ல. ஆண்டவரே நான் விழுந்துட்டான், பிசாசனை சிக்க வச்சுட்டாங்க, பிசாசுடைய கண்ணில விழுந்துட்டாங்க. யாருடைய சத்தத்தை கேட்டு பின்தொடர வேண்டுமோ அந்த சத்தத்தை கேட்டு பின்தொடர்வதற்கு பதிலாய் அநேக மேய்ப்பருடைய சத்தத்தை கேட்டு 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 அநேக மனிதருடைய சத்தத்தை கேட்டு 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 என்னை வளர்ப்பதற்கு என்று ஒரு தகப்பனும் தாயும் இருக்கிறதை போல ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ப்பதற்கு நமக்கு ஒரு மேய்ப்பனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மேய்ப்பன் சத்தத்தை கேட்பதற்கு கூட அநேக நேரம் அந்த இறுதியை நமக்கு இடம் கொடுக்கலாம். நாம் நம்மாகவே சிக்கிக்கொண்டிருக்கிறோம். அந்த சிக்கல்களை மாற்றலாம். எத்தனை சொல்லுங்க சிக்கல்களை மாற்றலாம். நான் சிக்கிட்ட அவ்வளோதான், எனக்கு தெரியாம நான் சிக்கிட்டேன், தெரிந்தது நான் சிக்கியிருக்க மாட்டேன். உங்க சத்தம் கேட்கறது பதிலாக அநேகருடைய சத்தத்தை கேட்டு என் இருதயத்துல கசப்பு வரும். பலிபிடத்தோடு நான் இணைய முடியாம நான் இருக்கிறேன். பலிபிடத்தோடு நான் இருதயம் இணைய முடியலையே. உங்க சமூகத்தோட என் இருதயம் இணைக்கப்பட முடியலையே. உங்க இருதயமையா இருதயம் உன்னோட இணைய முடியலையா? ஏதோ ஒரு காரியம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கு. ஆவியான தெளிவாய் நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னதை ஆசீர்வதிப்பேன். ஒரு காலத்தில் ஜெபத்தினால உபவாசித்து அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இல்லையா? அதை மீண்டும் செய், நான் ஆசீர்வதிப்பேன். ஆவியான தெளிவாய் சொல்றேன். ஒரு காலத்துல முடியாதது எல்லாவற்றையும் முழங்கால் முடிக்க செய்கிறேன், அதை செய், இன்னும் நான் ஆசீர்வதிப்பேன். சில நாட்களில் ஊழியரோடு கூட இணைந்து செயல்படும் பொழுது உன்னை நான் கணத்துக்கும் மகிமைக்கும் முடிவதாக இருக்கிறேன். அதை நான் மீண்டும் செய்ய அதான் உடைய அதான் உடைய. சில நாட்களில் தேவ சமூகத்தில் வந்து செய்கிற விண்ணப்பம் அது உனக்கு பலனாக முடிச்சு, அதை மீண்டும் நீ செய், நான் பலப்படுத்த செய்வதற்கு யாரையும் மீண்டும் சிக்கிக்கொண்டிருக்கிற அநேக கொம்புகளில் இருக்கிற அநேக காயங்கள், அநேக காயங்களை அவர் கட்டி உன்னை தோளோடு அணிந்து உன்னை தோளின் மேல் சுமக்கிற ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன் உனக்கு உண்டு. உன்னை விட்டு போகிறவர் அல்ல, உன்னை விட்டு அப்படி போகிறவர் அல்ல. ஆனா அவர்களை விட்டுட்டு போறாருன்னா, அவர் உன்னை விட்டு கடந்து போகிறாருன்னா நீ விடுதலையாக விரும்பவில்லை என்றுதான் அர்த்தம். விடுதலையாக விரும்பவில்லை தான் அர்த்தம். நீ விடுதலையாக விரும்பவில்லை என்றுதான் அர்த்தம். இன்னைக்கு விரும்பினே எத்தனை பேர் ஆயத்தம்? விரும்புகிற பிள்ளைகளை அவிதமாய் நீ நடத்தியறலாம். மேய்ப்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த